நேஷனல் ஃபர்னிச்சர் குடும்பத்தார்கள் அனைவர்களையும் சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய துவாக்களில் உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஆலோசனையும் எங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்க நாங்கள் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நேஷனல் ஃபர்னிச்சர், வஉசி ஸ்ட்ரீட், நாகப்பட்டினம். அஸ்ஸலாமு அலைக்கும். கேரளா ட்ராவல் 3 இந்த வீடியோவில் கோழிக்கோட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஹோல்சேல் வியாபாரத்தை காமிக்க போகிறேன். ஹோல்சேல் வியாபாரத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கோழிக்கோடுன்னா நமக்கு நினைவு வருவது என்ன தெரியுங்களா? குஞ்ஞாலி மரக்காயர். குஞ்ஞாலி மரக்காயர் கிபி 1500 முதல் 1400 வரை போர்ச்சுகீசியர்களை கோழிக்கோடு மண்ணுக்குள்ளே விடவே இல்லை. அவங்க காலூண்ட விடவே இல்லை. அப்படி அந்த மண்ணை காப்பாற்றிய அந்த மனிதர் தான் குஞ்ஞாலி மரக்காயர். அவங்க குஞ்ஞாலி 1, குஞ்ஞாலி 2, குஞ்ஞாலி 3 அப்படி 4 மரக்காயர்கள் இருந்திருக்கிறாங்க. 90 ஆண்டுகளுக்கு மேலாக போர்ச்சுகீசியர்கள் கேரளா கடற்கரையை கைப்பற்ற விடாமல் காப்பாற்றியவர்கள் என்பது வரலாறு. நாங்கள் இப்போது கோழிக்கோடு அஸ்டர் மிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நிற்கிறோம். இந்த ரோடு வந்து மினி பைபாஸ் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக ஒரு காஃபி ஷாப் இருக்குது. அந்த காஃபி ஷாப்புக்கு ஃபஜர் தொழுதுகிட்டு நாங்கள் வந்தோம். இதுதான் அஸ்டர் மிம்ஸ் ஹாஸ்பிட்டலு. இதுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், பெரிய பார்க்கிங்கு. அது பே பார்க்கிங். இது யார் வேணாலும் கார் பார்க் பண்ணிவிட்டு அவங்க எந்த வேலைக்கு போனாலும் போயிட்டு வரலாம். அது மாதிரி நல்ல சௌகரியமான ஒரு இடம். நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது. நாங்கள் டீ சாப்பிட்றதுக்காக வேண்டி காலையில் ஃபஜர் தொழுதுகிட்டு இங்கே வந்தோம். வந்தால் காலையிலேயே ஏகப்பட்ட பலகாரம்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. கேரளாவில் தான் அவங்களுக்கு பழக்கமாச்சே, வெறும் டீ சாப்பிட மாட்டாங்களே. அதனால் அவங்க எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சுருக்காங்க. அங்கே டீ சாப்பிட்டுட்டு என் கூட வந்தவங்களுக்கு உப்புமா தான் வேணும்னு சொன்னாங்க. அப்போ உப்புமா வாங்கி ஆள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் ரூமுக்கு போகிறோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் இருக்குது பாருங்கள், அருமையான ஹோட்டல். பிளாசா ரெசிடென்ஸுன்னு பேர். கோழிக்கோட்டுக்கு ஏதாவது வேலையாக நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நேராக இங்கே வந்துடுங்க. எங்கே நீங்கள் ட்ரெயினில் வந்து இறங்குனாலும் சரி, பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குனாலும் சரி, மிம்ஸ் ஹாஸ்பிட்டல்னு சொன்னீங்கன்னாக்கா நேராக கொண்டு வந்து இங்கே விட்டுருவாங்க. அந்த மிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் பக்கத்தில் தான் இந்த பிளாசா ரெசிடென்ஸு இருக்குது. இந்த பிளாசா ரெசிடென்ஸில் நிறைய அரபிகள்லாம் தங்கியிருக்காங்க. அவங்க தங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த கல்ஃப்லலாம் ஹோட்டல் இப்படி தான் அமைச்சிருப்பாங்க. உள்ளே வந்து ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி 2 ரூமு, ஒரு சின்ன ஒரு ஹாலு, டைனிங் டேபிளு, ஃப்ரிட்ஜு எல்லாமே அங்கே இருக்கும். ஒரு சின்ன 3 ஸ்டார் ஹோட்டல் அது மாதிரி இருக்கும். அதே மாதிரியே இங்கே இந்த ஹோட்டலில் வந்து அமைச்சிருக்காங்க. அதனால் வந்து அந்த மிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வர அந்த அரபி கெஸ்ட்டு என்ன செய்கிறாங்க, இந்த ஹோட்டலில் வந்து தங்கிக்கிறாங்க. நாங்கள் இதை வந்து தேர்ந்தெடுத்து நாங்கள் போகல. நாங்கள் போன இடத்துல இது வந்து எங்கள் கண்ணில் பட்டுடுச்சு. போய் நாங்கள் எல்லா ரூமெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. எல்லாம் நல்ல சௌகரியமாக இருந்துச்சு. இப்போ நான் மேலே லிஃப்ட்டில் போயிட்டுருக்கேன். நான் உங்களுக்கு ரூமை காட்டுறேன் பாருங்கள். எவ்வளவு அழகான ரூமு பாருங்கள். எல்லா சௌகரியமும் அந்த ரூமில் இருக்குது. இது ஒரு ரூமுங்க. இது வந்து டபுள் பெட்டு போட்டிருக்கு. அந்த டபுள் பெட்டில் ஃபேமிலியாக இருந்தால் 2 பேர் படுத்துக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் 2 பேர் படுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது அது உள்ளே பாத்ரூம் இருக்குங்க, அட்டாச் பாத்ரூம் இருக்குது.
அதுக்கு அடுத்தது அந்த ரூமை திறந்து வந்தோம்னு வச்சுங்களேன், ஹாலுங்க. அந்த ஹாலில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தோம்னா, ஃபேமிலியாக போயிருந்தாலும் அங்கே உட்காந்து டிவி பார்க்கலாம். ஏதாவது நம்ம சாப்பாடு வாங்கிட்டு போனால் உட்காந்து சாப்பிட்லாம். டைனிங் டேபிள் இருக்குது. இந்த பாருங்கள், டைனிங் டேபிள் இருக்குது. அடுத்தது ஃப்ரிட்ஜ் இருக்குது. நீங்கள் ஏதாவது டீ போட்டு சாப்பிட்னா கூட பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிச்சன் வச்சுருக்காங்க. இந்த கிச்சன் இருக்குது, ஓவன் இருக்குது. நீங்கள் வெளியிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து இங்கே சூடு பண்ணி கூட சாப்பிட்லாம். கொஞ்சம் லேட்டாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். அந்த மாதிரி எல்லா சௌகரியமும் வீடு மாதிரியே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. இது இன்னொரு ரூமுங்க. அந்த ரூம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே இருக்குது. டபுள் பெட்டு, பாத்ரூம், அட்டாச் பாத்ரூமு, முசல்லா இருக்குது, தொழுவதற்கு முசல்லா இருக்குது. எந்த பக்கம் பார்த்து தொழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கூட அங்கே ஒட்டி வச்சுருக்காங்க. கிபிலாவுடைய அந்த இஷாரா வந்து அவங்க வச்சுருக்காங்க. அழகாக வந்து எல்லா சௌகரியமும் இருக்குது. சில இடங்களுக்கு போனால் நம்ம தொழவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இங்கே எல்லா சௌகரியமும் இருக்குங்க. இப்போ நாம் வர வேண்டிய ஹோல்சேல் மார்க்கெட்டு பக்கத்தில் நெருங்கிட்டோம். இது தாங்க வந்து செஞ்சுரி மால் ஹோல்சேல் மார்க்கெட்டு. நீங்கள் காலிக்கட்டில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் செஞ்சுரி மால் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக கொண்டு வந்து இங்கே விட்ருவாங்க. இங்கே வந்துடலாம். எல்லா சாமானும் இங்கே கிடைக்கும். நம்ம போகக்கூடிய இடம் அல்நூர். இந்த இடத்துல வந்துங்க கந்தூரா, ஜிப்பா, குர்தா எல்லாமே கிடைக்கிது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரலையும் உங்களுக்கு எல்லா சைஸுமே கிடைக்கும். இந்த கடையோட ஓனர் வந்து அப்துல் ஹக்கீம். இவர் அப்துல் ரஸாக்கு. இவர் தான் வந்து இந்த கடையை பார்த்துக்கிறாரு. கடை உள்ளே போனோம்னு வச்சுங்களேன், 2 சைடுமே அவங்க ஆல்ரெடி ரெடிமேடு மாதிரி எல்லாம் தைச்சி வச்சுட்டாங்க. உங்களுக்கு குர்தா வேணுனாலும் மொத்தமாக எடுத்துக்கலாம், கந்தூரா வேணுனாலும் எல்லா சைஸ்லேயும் அவங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. துணிகள் எல்லாம் வரிசையாக வச்சுருக்காங்க. நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. கடைசியில் கடையினுடைய கடைசி பாகத்தில் அவங்க கட் பண்ணுறதுக்குள்ள இடம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஒருத்தர் அந்தந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணுறாரு. இவர் எங்கள் கூட வந்த ரியாஸ் பாய். இவருக்கு குர்தா வேணும்னு சொன்னார். அதனால் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எவ்வளதோ கடை இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் நான் இந்த ஹோல்சேல் கடையை மட்டும் காட்டுறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஊரில் இது கிடைக்காத ஒரு பொருளுங்க. தமிழ்நாட்டில் உள்ள மதரசாக்களுக்கு, இன்னும் நம்ம இஸ்லாமியர்களுக்கு நிறைய விரும்பக்கூடியது வந்து இந்த குர்தா, கந்தூரா இதெல்லாம் விரும்புகிறாங்க. ஆனால் எங்கே கிடைக்குதுன்னு தெரியல. அதனால் ஹோல்சேல் செய்கிறவங்களும் இதை நீங்கள் பார்த்துக்கங்க. அதில் மதரசா உள்ள நிர்வாகிகள் வந்து இதை மாதிரி வேணும் அப்படின்னா கும்பகோணத்தில் உள்ள ஆயிஷா அபாயாவை கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவங்களும் இதை வாங்கி கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, எந்த கலரை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் இவங்க எல்லா மாடல்லையும் தைச்சி கொடுப்பாங்க. நீங்கள் துபாயில் எப்படி கந்தூரா இருக்கோ அதே மாதிரி தைச்சி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி குர்தா உங்களுக்கு தைச்சி கொடுக்குறாங்க. தொப்பி இருக்குது. தலையில் போகிற துணி, அந்த டவுல் இருக்குது, அதாவது கத்துரான்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. எல்லாமே ஹோல்சேலில் இவங்க செய்கிறாங்க. செஞ்சுரி மாலுக்கு பக்கத்தில் ஒரு சந்து இருக்குது. அந்த சந்துக்குள்ளே வந்தோம்னா தான் இந்த கடை உங்களுக்கு தெரியும். அல்நூர் ஜுப்பா குர்தா ஹோல்சேல். இதனுடைய டெலிஃபோன் நம்பரை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து போகிறா இருந்தால் போய் பார்க்கலாம், இல்லை ஃபோன் பண்ணி கூட தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் இப்போது ரஹ்மத் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். காலிக்கட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்டு ரஹ்மத் ரெஸ்டாரண்ட்டு. இது 3 ஃப்ளோர் இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு 3 ஃப்ளோர்லேயும் ரெஸ்டாரண்ட் இருக்குது. சரியான கூட்டமாக இருக்கும். எப்போ போனீங்கன்னாலும் சரி,
வெயிட்டிங்கில் உட்காந்து தான் உங்களுக்கு டேபிள் கிடைக்கும். அந்த மாதிரி நாங்கள் ஆர்டர் பண்ணோம் பீஃப் பிரியாணி, சூப்பராக இருந்துச்சு. அங்கே கேரளாவில் நம்ம பிரியாணி மாதிரி மஞ்சளாக இருக்காது, நெய்சோறு மாதிரி வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும், சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பீஃபு அருமையாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் கூறி உங்களை அன்புடன் வரவேற்பது உங்களின் ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன், கும்பகோணம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வருஷம் நோம்பு இப்ப நான் எங்கடி ட்ரெஸ் எடுக்கலாம்? அது நம்ம ஆயிஷா அபாயா கடை இருக்குல்ல, அங்க டிஸ்கவுண்ட்டும் இருக்கு, சிறப்பு தள்ளுபடி கூட இருக்கு. பெண்களுக்கு தேவையான அனைத்து ட்ரெஸ்ஸும் இருக்கு. ஓஹோ அப்படியா? நம்ம இனிமேல்ட்டு ஆயிஷா அபாயாலே ட்ரெஸ் எடுக்கலாம்டி. வாடி போலாம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும். ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன் அண்ட் லேடிஸ் கார்மெண்ட்ஸ், 21A நாகேஸ்வரன் வடக்கு வீதி, சத்யா எலக்ட்ரானிக்ஸ் அருகில், கும்பகோணம்.